தருமபுரி மாவட்டம் அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்தது. இதனால் காவிரி ஆற்றின் தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக சரிந்தது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து சீராக இருப்பதால் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாசன வாய்க்கால்களை சீரமைத்து தரக்கோரி விவசாயிகள் ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயனாறு கிளை வாய்க்கால்கள் மூலம் மேலக்கண்டமங்கலம், கீழமருத்தூர், கோமலாப்பேட்டை உள்ளிட்ட பல கிராமங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த வாய்க்கால்களை சீரமைத்து தர கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தற்போது ஐயனாறு கிளை வாய்க்கால்கள் நீரின்றி வறண்டு காணப்படும் சூழலை பயன்படுத்தி சீரமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே இந்த மதவை சீர் செய்தே கொடுக்கல. 50 வருஷம், எனக்கே 51 வயசாகுது. ஆங்கிலேய காலத்துல உள்ள கட்டின ஒரு மதவை இன்னும் சீர் செய்யல. அதுல அடப்பும் கிடையாது, துறப்பும் கிடையாது. அந்த மதவை புதுசா புதுப்பிச்சு கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் பூசத்துறை கோவை அன்னூரை நோக்கி பஞ்சலோடு ஏற்றி வந்துள்ளார். அப்போது எரமநாயக்கன்பட்டி அருகே சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் பலமாக மோதியது. இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடியும் நிலையில் ஆழ்கடல் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். மீன்வளத்தை பெருக்கும் வகையில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் நிலுவையில் உள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் நிலையில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தங்களது படகுகள் மூலம் கடலுக்கு சென்றனர். நள்ளிரவுக்கு பிறகுதான் தங்களின் பணியை தொடரும் மீனவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, மீன்களை பதப்படுத்த தேவையான ஐஸ் கட்டிகள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றனர். மதுரையில் உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்கப் பணிகள் காலதாமதமாக நடைபெறுவதை எம்எல்ஏ ஐயப்பன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் அரசிடமிருந்து தேவையான நிதியை விரைந்து பெற்று பணிகளை துரிதப்படுத்தவும் 6 மாதங்களுக்குள் பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும் நகராட்சி பொறியாளர் பட்டுராஜனிடம் வலியுறுத்தினார். காலதாமதமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அந்த பணிகளை ஆய்வு செய்து விரைவில் முடித்துக் கொடுப்பதற்காக இங்கே வருகிறது. இந்த பணிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக சாக்கு மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த 500 கிலோ ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குளச்சல் பீச் ஜங்ஷன் பகுதியில் பழமையான வீட்டின் அருகே பதுக்கி வைத்திருந்த அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த கடத்தல் தடுப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. இரவு 7 மணி முதல் காலை 5 மணி வரை விற்பனை களை கட்டியது. சென்னை, தேனி, கோவை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். ஆடு ஒன்றின் விலை 7,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகை வரவுள்ளதால் வழக்கத்தை விட ஆடுகள் விற்பனை அதிகரித்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற மாட்டுச் சந்தையிலும் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தக்காளி ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியிலிருந்து வாணியம்பாடிக்கு சென்றபோது வாகனத்தின் டயர் வெடித்ததால் விபத்து ஏற்பட்டது. இதனால் 2.5 டன் தக்காளி சாலையில் விழுந்து வீணானது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,40,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அலுவல் கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றி அங்கிருந்த கோப்புகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் சர்வர் பிரச்சினை ஏற்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. சர்வர் கோளாறு காரணமாக சுங்கச்சாவடியின் தடுப்புகளை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டது.
இதனால் திண்டுக்கல் மதுரை சாலையின் இருமார்க்கத்திலும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்ததால் பலர் சிரமத்திற்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பூலாம்பட்டி, கள்ளுக்கடை, சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னகாவனம், பாலாஜி நகர், திரு ஆயர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வார காலமாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். மின்வெட்டு காரணமாக வணிகர்கள் பலரும் பல்வேறு பாதிப்புகளை சந்திப்பதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் சாலை அன்னச்சத்திரத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பவனி வந்த அந்தோனியாருக்கு மாலை அணிவித்து கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலைகள் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். பொன்னேரியில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பலத்த மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூடாமணிபுரம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வீடுகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் அறிவித்ததற்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சி தண்ணீர் குடித்து 25க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு சின்ன எசலகிரி அம்பேத்கர் நகரில் வழங்கப்பட்ட குடிநீரால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் நகர் பகுதியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை ஜூலை 1ஆம் தேதிக்குள் அகற்ற நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. மேலூர் நகர்ப்புற சாலைகளில் கடந்த சில நாட்களாக சாலையோர ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் வர்த்தக வியாபாரிகள் சங்கத்தினர் உட்பட பலர் பங்கேற்று ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து தீர்மானம் நிறைவேற்றினர். விருதுநகரில் இருவேறு வெடி விபத்துகளில் காயமடைந்த மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக நிவாரண உதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த மே மாதம் ஆவையூர் மற்றும் சிவகாசியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 13 நபர்கள் உயிரிழந்தனர். வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பட்டாசு ஆலை நிர்வாகம் சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருந்ததால் தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் உடனடியாக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கேட்டபோது விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அதற்கான ஆவணங்கள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூறினார்.